வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. டெம்பர் கிளாஸ் நம்ம ஃபிட் பண்ணும்போது நிறைய பேருக்கு டஸ்ட் வந்துடும். அந்த டஸ்ட்டை வந்து கிளியர் பண்ண முடியாமல் அந்த டெம்பரை வந்து மறுபடியும் நம்ம வந்து தூக்கி போட்டு வேறு டெம்பர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணாமல் நம்ம இதையும் சரி பண்ண முடியும். டஸ்ட் மண் எவ்வளோ பட்டிருந்தாலும் பபுள்ஸ் நிறையா வந்தாலும் அந்த டெம்பர் கிளாஸை நம்ம ரெடி பண்ண முடியும்னு சொல்கிறேன். அதேமாதிரி டிஸ்பிளேலையும் அதேமாதிரி டஸ்ட் இருந்தாலும் சரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு 530 யூஸ் பண்ணி ஐபி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். அது செய்யாமல் வெறும் டேப் இருந்தால் போதும். சில டேப் எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ் டேப்பாக எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் கிடையாது, பெரிய சைஸ் டேப் எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடுமே 2 டேரெக்ஷனில், அதாவது 2 பக்கமும் நம்ம இதில் ஃபிட் பண்ணி ஓட்டலாம். ஃப்ரண்ட் பேக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த சைடு நம்ம ஃபிட் பண்ணமோ அந்த டேரெக்ஷன் பார்த்து நம்ம வந்து அதில் இருக்க டஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு டேப்பை மட்டும் ஃபிட் பண்ணால் போதும். அழகாக ஒட்டிட்டு துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெம்பரை நீங்கள் அதை இப்போ சிலட்டை பிரித்து பார்க்கும்போது டஸ்ட்டு மண் எது இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கிளியராக வந்துடும். ஒரு தடவை வரலைன்னா திரும்ப இன்னொரு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெம்பர் கிளாஸில் டஸ்ட் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிக்கலாம், நீட்டாக பண்ணலாம். இது எங்கே டஸ்ட் எப்படி இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக கிளியராக வந்துடும். பாருங்கள், அந்த பபுள்ஸ் டஸ்ட் எல்லாமே கிளியராக வந்துடும். இதுமாரி ஃப்ரண்ட் சைடில் நம்ம பண்ணால் கூட டெம்பர் ஒட்டினதுக்கப்புறம் அழகாக நம்ம வந்து அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி பண்ணலாம். அதில் இருக்க டஸ்ட்டையும் எடுக்கலாம்னு சொல்ல வரேன். அதேமாதிரி டிஸ்பிளேலையும் சரி டஸ்ட் எது இருந்தாலும் சரி துணியை வச்சு துடைக்க வேண்டாம். இதை வச்சு கிளியர் பண்ணிங்களா டஸ்ட் மண் எது இருந்தாலும் கிராச்சஸ் வராது. டிஸ்பிளேலேருந்து கிராச்சஸ் வராது, டச்லேயும் கிராச் வராது. இதை வச்சு பண்ணிங்கன்னா அழகாக அந்த டஸ்ட் எது இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கிளியராக வந்துடும். டேப் வந்து கண்டிப்பாக பெரிய டேப் தான் பெட்டராக இருக்கும். சின்ன டைப் டேப் வந்து கஷ்டம், உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒட்ட மண் ஒட்டிகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கட் பண்ணாலே 2 சைடு டேரெக்ஷனில் நம்ம கட் பண்ணி வச்சிட்டாலே போதும். எப்போ நம்ம ஃபிட் பண்ணுறோமோ அந்த டைம் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக இதில் ஒட்ட ஆரம்பிச்சோம், டேப்பில் ஒட்டிடும். அழகாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் கொடுங்க. அதாவது எந்த மாதிரி பெட்டராக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு தரேன். நான் எல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.